ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க கேபிள் சங்கர். இன்னைக்கு நான் எந்த படத்த பத்தி பேச போறேன்னா, கில் அப்படின்ற படத்த பத்தி பேச போறேன். இந்த கில்ன்ற படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம். சின்ன பட்ஜெட்னா, ஹிந்தி பட ரேஞ்சுக்கு வந்து இந்த பட்ஜெட் ரொம்ப சின்னது தான். ஒரு சில கோடிகள் தான் அந்த படத்துடைய பட்ஜெட்டு. பட் இந்த படம் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனையும், ஒரு புதிய ஒரு அவேர்னஸையும் இந்த படம் குடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கில் படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். அ ரொம்ப சிம்பிள். இந்த ஹீரோ லக்ஷ்யா வந்து ஒரு ஆர்மில இருக்கிற ஒரு ஆளு. அவருக்கு ஒரு பொண்ண லவ் பண்றாரு. அந்த லவ் பண்ண பொண்ணுக்கு வந்து வேற ஒரு பெரிய பணக்கார இடத்துல நிச்சயம் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து அந்த குடும்பமே ட்ரெயின்ல போறாங்க. இந்த பொண்ண அவர் பார்க்கறதுக்காக, பிக்கப் பண்றதுக்காக ட்ரெயின்ல இவரு போறாரு. ட்ரெயின்ல போம்போது அந்த இடத்துல வந்து ஒரு கொள்ள கூட்டம் வந்து அங்க இருக்கிற பொருள்கள்லாம் கொள்ளையடிக்கிறதுக்காக ஏறுறாங்க. அவங்கள கிட்டருந்து எப்படி அந்த ஹீரோயின காப்பாத்துறாருன்றது தான் கத. ஸோ, ஃபர்ஸ்ட் சீன் இந்த படம் ஆரம்பிச்சு 5வது நிமிஷம் இந்த படத்துல வந்து ட்ரெயினுக்கு போயிடுறாங்க. ட்ரெயினுக்குள்ள போனதுக்கப்புறம் வந்து இந்த படம் முழுக்க, 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 முழுக்க ஆக்ஷன் கதையாவே இருக்கு. இதுல நமக்கு தெரிஞ்ச ஆக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ஆஷிஷ் வித்யார்த்திய தாண்டி வேற யாருக்கும் உங்களுக்கு பெரிய தெரிஞ்ச முகமே கிடையாது. ஆ இத தாண்டி இந்த படம் வந்து எப்படி நமக்கு வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நிச்சயமா இந்த படம் எடுத்த விதம் தான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லணும். முக்கியமா இந்த படத்துடைய கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய இன்ட்ரஸ்டிங்கா பயங்கரமான கதையெல்லாம் கிடையாது. ஆனா, இதோடைய சுவாரஸ்யம் வந்து இப்ப எப்படி வந்து கொரியன் படங்கள்ல வந்து ஆக்ஷன் மட்டுமே இருக்கிற படங்கள் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்குமோ, ஒரு அட்டகாசமான ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் மட்டுமே நம்ம பார்ப்போமோ, அந்த மாரி இந்த படத்த வந்து ஒரு ஹீரோ, புது ஹீரோ வச்சுட்டு இவங்க வந்து பெரிய லெவலுக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ பண்றதுக்கான எல்லா விஷயமும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் பேர் வந்து நிக்கில் நாகேஷ் பட். அவரு தான் இந்த படத்த இயக்கியிருக்காரு. இன்ஃபாக்ட் வந்து இந்த படம் ஃபுல்லாவே ஆக்ஷன் கோரியோகிராஃபியா இருக்கிறதுனால வந்து அவர் ஆக்ஷன் டைரக்டர் டைரக்ட் பண்ணாம அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த சீன. அது ஒரு முக்கியமான விஷயம் அது. முதல் முதலாக ஒரு ஹிந்தி படம் லயன்ஸ் கேட்ஸ்ல லயன்ஸ்ல ரீமேக் ரைட்ஸ் வாங்கப்பட்டு, அது ஆங்கிலத்திலயும், ஹாலிவுட்லயும் வரப்போகுது இந்த படம். இப்படி பல பெருமைகளை படம் கிட்டத்தட்ட ஒரு ₹50,00,00,000 வந்து இந்த படம் வசூல் செஞ்சிருக்கு. தியேட்ரிக்கல் மட்டுமே. நான் சொல்றது சேட்டலைட் டிஜிட்டல் இல்லாம. ஸோ அது பல உலக பட விழாக்கள்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அங்கெல்லாம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஆ இந்த படத்த புரொடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தர்மா புரொடக்ஷன்ஸும், சிக்கியா என்டர்டெயின்மென்ட் 2 பேரும் சேர்ந்து புரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து முக்கியமா இப்ப சமீப காலமா வந்து ஹிந்தி படங்கள்ல வந்து பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆயிட்டு இருக்க காலகட்டத்தில, ஒரு ஹிந்தி படம், சின்ன பட்ஜெட் படம் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகுதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த படத்துல இருக்க பெரிய பிளஸ் பாயிண்ட்னா எடிட்டிங் அண்ட் ஆக்ஷன் கொரியோகிராஃபி ரொம்ப அட்டகாசமா இருக்கு. லக்ஷ்யா பார்க்கும்போது அந்த ஆக்ஷன் அவர் செய்வார்ன்ற நம்பிக்கை நமக்கு தோணிட்டே இருக்குன்றது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைடுல அந்த குடும்பம், அந்த குடும்பத்தில இருக்கிற எமோஷன், அந்த ஹீரோயினுடைய தங்கச்சி வந்து இந்த இந்த டீம்ல மாறி போயிடுது. வேற ஒரு இடத்துல அவங்க அவங்க கொள்ளைக்காரர்கள் வந்திருக்கிற இடத்துல வந்து போய் அவங்க இருந்துடுறாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது ஹீரோவோட நண்பர் அவரு ஒரு ஆர்மி ஆபிசரு. அவரு வந்து ஒரு சில பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறாரு. இந்த மாரி எல்லாரையும் காப்பாத்த வேண்டிய சூழ்நிலையில உங்களுடைய உத்வேகத்த ஸ்டார்ட் அ எடுத்து இன்னும் ஜாஸ்தி பண்ற மாரி ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் வந்து படம் பார்க்குறோம். படம் பார்த்தா தான் தெரியும். அது ஸ்பாய்லர் ஆயிடும் நம்ம சொன்னா. ரொம்ப அட்டகாசமான ஆக்ஷன் பிளாக்ஸ். அதுவும் ட்ரெயின்க்குள்ள இருக்கிற ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கு. ஏன்னா படம் ஃபுல்லாவே ட்ரெயின்க்குள்ள தான் இருக்கு. இதோட ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான படங்கள்ல வந்து வில்லன்கள் வந்து என்ன பண்ண போறாங்க, பயங்கர ஸ்ட்ராங்கா துப்பாக்கி வச்சுக்கிட்டு, அத வச்சுக்கிட்டு பயங்கரமா வருவாங்கலாம் இல்லாம, இவங்க டிப்பிக்கலா ஒரு ஒரு டெல்லிக்கு தாண்டி போறக்கூடிய இடங்கள்ல ஒரு யுபி இத வந்து இருக்கிற ட்ரெயின் கொள்ளைக்காரர்கள் இருப்பாங்கல்ல, அந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயம் நெறைய கொள்ளைகள் நடந்ததெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அந்த மாரி ஒரு 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 கூபேல வந்து ஒரு 30, 40 பேர் ஏறி, அங்க இருக்கிற பொருள்லாம் கத்திய காட்டி மிரட்டி எடுத்துட்டு போறத தாண்டி அவங்க எதுவுமே பண்ணதில்ல. இதுல என்ன பிரச்சனைன்னா, அவங்க யாரும் கொலை செய்ற எண்ணத்தோட வர்றதில்ல. அது வந்து ஒரு மொத்த குடும்பமாவே கொள்ளையடிக்கிறாங்க. அதாவது வந்து ஆஷிஷ் வித்யார்த்தி அவங்க வந்து மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பான்னு கூப்பிடுற அளவுக்கான குடும்ப அமைப்போட இருக்கிற ஒரு பெரிய கொள்ளை கூட்ட கும்பல் அவங்க. அதுல இருக்கிற ஒவ்வொருத்தரா சாகும்போது, அந்த செத்து போன கொள்ளைக்காரர்களுடைய எமோஷனல் விஷயம் இருக்கு இல்லையா? இந்த படத்துல அது ரொம்ப புதுசா நான் பார்த்தேன். என்னன்னா, ஒரு கொள்ளைக்காரன் குடும்பத்துல வந்து ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னோனே, "அண்ணா அப்பாவ கொன்னுட்டாங்க, அண்ணன கொன்னுட்டாங்க. ஐயோ! நான் விடமாட்டேன் அவன கொன்னது." ஏன்னா, இத ஸ்டார்ட் பண்ணது வந்து ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் தான் இந்த எதிர் சைடுல இருக்கிறவங்க வந்து காலி பண்றதுக்கான காரணம். ஸோ, இந்த ரைவலரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தியாகி எமோஷனல் டிராபேக்கா இந்த சைடுல ஹீரோ சைடுல வந்து சில இழப்புகள் கொஞ்சமா நடந்துட்டே இருக்கு. அந்த சைடுல வில்லன் சைடுல அவங்களுடைய நெஃப்யூஸ் இந்த மாரி நெறைய பேர் ஒவ்வொருத்தரா இறந்து போயிட்டு இருக்காங்க. 2 சைட்லயுமே அந்த கொந்தளிப்பு ஜாஸ்தியா போக, போக, போக அந்த ஆக்ஷன் பிளாக்கான எமோஷனல் விஷயம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப அட்டகாசமா பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து வழக்கமா வந்து இந்த ஹிந்தி இங்கிலீஷ் படங்கள காப்பி அடிச்சுட்டு வரக்கூடிய படங்கள் இல்லாத விஷயமா இருக்கும். பட் இந்த படத்துல அந்த எமோஷனல் வேல்யூ ஒர்க் ஆனதுனால, நிச்சயமா வந்து இந்த படத்த நம்ம ரசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த படத்துல நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கு அப்படின்லாம் சொல்றத விட, முதல் விஷயம் இந்த மாரி சின்ன படங்கள் பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற விஷயம் என்னன்னா,
நம்மளால வந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய ஹீரோவா நடிக்க வேண்டிய படமாச்சே அப்படின்னு நினைச்சு போனா நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த படம் இருக்கிறது மிகப்பெரிய பிளஸ்ன்னு தான் சொல்லணும் அது வரதுக்கு. ஒரு தியேட்டர்ல போய் பார்த்தா ஒரு பக்கா மாஸ் ஆக்ஷன் சீன்ஸ் வந்து உள்ள ஒரு படத்த ஆன் ஸ்டாப்பா ஒரு 1 1/2 மணி நேரம் உங்களால பார்க்க முடியுது இன்ட்ரஸ்டிங்கா இருந்தா. அதுவும் டூ மச் ஆஃப் வயலன்ஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த படம் அடல்ட்ஸ் ஒன்லி படம் தான். குழந்தைகள கூட்டு போகாதீங்க. இந்த படத்த பார்க்கறதுக்கு ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் படங்கள பார்க்கறதுக்கு தயாரா இருந்தா, நிச்சயமா அந்த படம் வந்து தியேட்டர்ல பாருங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இது வந்து இப்ப தியேட்டர்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.